ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சிஸ்டர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு விளையாட்டு தாங்க பார்க்க போகிறோம். பார்த்த உடனே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, பல்லாங்குழி தான் விளையாட போகிறோம். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் விளையாண்ட விளையாட்டு தான் இது. தெரியாதவங்களுக்காக ஒரு தடவை எப்படி விளையாடுறதுன்னு சொல்லிடுறோம். இப்போ பல்லாங்குழி எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 2 பேர் விளையாடுறது. இந்த சைடில் வந்து 7 குழி இருக்குது, இந்த சைடில் 7 குழி இருக்குது. முத்து வந்து 2 பேர்த்துக்குமே தனித்தனியாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு ஒரு குழியிலையும் 5 முத்தாக நம்ம அடுக்கி வச்சிடலாம். பாருங்கள், எல்லா குழியிலையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து இந்த 7 குழி வந்து ஒருத்தருக்கு, இந்த சைடு இருக்கிற 7 குழி வந்து இன்னொருத்தருக்கு விளையாடுறவங்களுக்கு. இப்போ ஒருத்தர் வந்து எந்த குழியிலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணி விளையாட ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஒரு முத்தாக போட்டுட்டு வரணும். இப்போ வந்து எங்கே முடியுதோ அடுத்து ஆப்போனன்ட்டு குழியாக இருந்தாலும் நம்ம எடுத்து விளையாட ஆரம்பிச்சிடலாம். பட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்கவுங்களோட சைட்லேருந்து தான் எடுக்கணும். இப்போ இங்கே முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே எடுத்துட்டு அடுத்ததில் போடணும். இங்கே முடிஞ்சது, அடுத்தது எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே இதை எடுக்கணும். இங்கே ஒன்று விழுந்துருச்சு. இங்கேருந்து போடுறேன். இப்போ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு குழி எம்டியாக இருக்குது. இது எம்டி இருக்கிறத தொட்டுட்டு அடுத்து இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இதான் வந்து இந்த கேமு. இப்போ வந்து இப்படியே ஆப்போனன்ட்டு இதே மாதிரி விளையாடணும். வின் பண்ணதை நம்ம இங்கே எடுத்து வச்சுக்கலாம். அவங்கவுங்க சைடு அவங்கவுங்க வின் பண்ணுறதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி ஆப்போனன்ட் விளையாண்டாங்கன்னா கன்னியூ ஆகிட்டே இருக்கும். இப்படி கன்னியூ ஆகிறதுலையே 4 இது வந்து சேர்ந்துச்சுன்னா அது பசுன்னு சொல்லுவோம். அது எந்த சைடு வந்து சேருதோ அது அவங்களுக்கு சொந்தம், எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அது அவங்களுக்கு சேர வேண்டிய முத்து அவங்க எடுத்து வச்சுக்கலாம். சேர்ந்து பல்லாங்குழி விளையாட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் தான் விளையாடுறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த பாண்டி எடுத்து விளையாட போகிறேன். பாருங்கள், 5 பீஸ் இருக்குது. 1 2 3 4 5. இப்போ இங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது எடுக்கலாம். 1 2 3 4 5. இப்போ இங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது எடுக்கிறேன். 1 2. இங்கே ஆல்ரெடி விழுந்துருச்சு. 4. இதே மாதிரி எங்கே முடியுதோ நம்ம அடுத்ததை எடுத்தது விளையாட ஆரம்பிக்கணும். இந்த முத்து வந்து கொஞ்சம் சீத்தாப்பழ சீடுங்கிறனால எங்களுக்கு கொஞ்சம் வலிக்கிட்டு போகுது. பாருங்கள், இதோட முடியுது. இதை நான் வந்து வைப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கிறேன். இப்போ இது என்னோடது. இப்போ தங்கச்சி ஸ்டார்ட் பண்ண. நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுலேருந்து எடுக்கிறேன். இங்கே முடிஞ்சிருச்சு. இங்கே ஒரே முத்து தான் இருக்குது. அதை எடுத்து நெக்ஸ்ட்டில் போட்டுறேன். அடுத்து 2 இருக்குது. 1 2. அடுத்து 1 தொட்டுட்டு 1 தான் கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணணும். இதை எடுத்து விளையாடுறேன். இது வந்து கல்லை வச்சு விளையாண்டா நல்லாயிருக்கும். இல்லை, புளிய முத்து வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இது சின்ன முத்துங்கிறனால வலிக்கிட்டு போகுது. ஆனால் இதை வச்சு தான் நாங்கள் ரொம்ப நாளமாக விளையாண்டுட்ருக்கோம். எனக்கு இப்போ 1 தான் கிடச்சிருக்கு. ஸ்டார்ட். நான் வந்து இதை எடுத்து விளையாடுறேன். இப்போ ஒரு பசு கிடச்சிச்சு அக்காவுக்கு. பாருங்கள், எனக்கு ஒரு பசு கிடச்சிருக்கு. நான் இதை எடுத்து வச்சுக்குவேன். பாருங்க, எனக்கும் கிடச்சிருக்கு. நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இது வந்து கண்டிப்பாக பண்ணுறேன். அம்மாவுக்கு 2 பசு ஆண்டவே. அப்படியா? இங்கே ஆல்ரெடி விழுந்துடுச்சு. சூப்பர். இங்கே பாருங்கள், எனக்கு திருப்பியும் பசு. இங்கே ஒரு பசு கிடச்சிருக்கு. மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு பசு. திருப்பியும் ஒரு பசு கிடச்சிருக்கு. எனக்கு 4 பசு. 2 விழுந்துருச்சு. கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இந்த பசு எடுக்கலாம். அது வந்து ரெண்டுமே வந்து 4 கிடச்சிச்சின்னா எடுத்துக்கலாம். இங்கே போ.
கடைசியில் இவ்வளோ நேரம் விளையாடி ஒரு 2 தான் கிடச்சிருக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து எனக்கு ஒன்லி இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, இங்கே ஒரு பாண்டி இருக்குது. நான் இந்த 3 எடுத்து விளையாட போகிறேன். தொடச்சி வைக்கணும். 1 2 3. இப்போ இங்கே ஒன்றும் இல்லை, இதை டச் பண்ணிவிட்டு நான் இதை எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே ஒரு 4ம் கிடச்சிருக்கு, அதையும் எடுத்துக்கிட்டேன். இப்போ தங்கச்சி நான் வந்து இங்கே ஒன்றே ஒன்று இருக்குது, அதை எடுத்து விளையாட போகிறேன். இதில் போட்டுட்டு இதை தொடச்சிட்டு இதை எடுத்துக்கிறேன். இப்போ என்னோடய கேம் இதை எடுத்து இதில் போடுறேன். ஆட்டோலாம் முடிஞ்சிருச்சு. இதுலேருந்து இதுக்கு போட்டேன். நான் வந்து இது விளையாடுறேன். எதுவும் இல்லை, பட் வந்து ஒரு பஸ் கிடச்சிருச்சு. இப்போ வந்து நாங்கள் 2 பேருமே அவளோடதில் 2 இருந்துச்சு, என்னோடதில் 2 இருந்துச்சு. இதோட கேமை ஃபஸ்ட்டு கேம் முடிச்சிட்டோம். இப்போ இந்த 2 நான் என்னோடதில் எடுத்து வச்சுக்குவேன். அவளும் எடுத்து வச்சுட்டா. இப்போ அடுத்த கேம் ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம இப்போ வந்து இது என்னோட சேவிங்ஸு, இது அவளுக்கு கிடச்சிது. நம்ம இதை அப்படியே எடுத்து திருப்பி 5-5ஆக போட ஆரம்பிக்கணும். இப்போ நான் வின் பண்ண முத்து வந்து 9 எக்ஸ்ட்ரா இருக்குது என்கிட்ட வந்து 2 குழிக்கு பத்தலை, 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த குழியை நான் வந்து மூடி வச்சுக்கணும், க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோ. இப்போது நீ ஸ்டார்ட் பண்ணு. இப்போ நான் இது வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதில் வந்து நம்ம தெரியாமல் முத்து போட்டாலும் அதை அவங்களே வச்சுப்பாங்க. அதனால் இது 2லையும் முத்து போடக்கூடாது. இப்போ நான் ஃபஸ்ட் கேம் நான் விளையாண்டதுனால செகண்ட் கேம் தங்கச்சி விளையாடுது. இந்த குழியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இது தொடச்சிட்டு இதை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த கேம் வந்து அடுத்தடுத்து மாறி மாறி விளையாண்டுக்கிட்டே இருப்போம். ரொம்ப நேரத்துக்கு டைம் பாஸ் ஆகும். நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியாமல் ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. நாங்கள் சின்ன வயசில் விளையாடும் போது பார்த்திங்கன்னா நிலத்தில் தான் குழி தோண்டி விளையாடுவோம். இப்போல்லாம் வந்து கடையிலே போர்டு கிடைக்கிது. இந்த போர்டு பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா ஒருத்தவங்க என் பையனுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. இதே மாதிரி இந்த கேம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். நம்ம ஆப்போனண்ட் வந்து எவ்வளோ குழி அதிகமாக மூடுறாங்களோ அவங்க தான் தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். நம்ம யாருக்கு அதிகமாக முத்து வச்சுருக்கோமோ அவங்க வின்னர். அவ்வளோதான். இந்த கேம் இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஃபுல்லாக கிடச்சிச்சு. ஒரு பஸ்ஸும் கிடச்சிருக்கு. அம்மா இப்போ திருப்பியும் அவள் வந்து நிறையா எடுத்துட்டா. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் நான் குழி மூடிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு பஸ்ஸு கிடச்சிருக்கு. விளையாடு, இதை எடுத்து விளையாடு. இப்போ பாருங்கள், இது 2 1ஓட என் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கம்மியாக இருக்கும். இப்போ திருப்பி நம்ம 5-5 போட ஆரம்பிக்கணும். முன்னாடி சித்தி 2 குழி முடியிருந்தாங்க, இப்போ அம்மா 2 குழி முடியிருக்காங்க. தோக்கிறதும் ஜெயிக்கிறதும் ஒன்றாவே தான் இருக்கும். அது இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் கேம். ஆமாம், மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். யார் வேணாலும் ஜெயிக்கலாம். இதே மாதிரி கேம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். யார் அதிகமாக வந்து குழி மூடுறாங்களோ அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ நானும் என் தங்கச்சியும் விளையாட போகிறோம். ஹாய். இப்போ பாருங்கள், பசங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு விளையாடுவாங்க. நல்லா டைம் பாஸ் ஆகிடும். நீங்களும் இந்த விளையாட்டை உங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த வீடியோஸ் பார்க்கும்போது நிறையா பேர்த்துக்கு அவங்கவுங்க சின்ன வயசில் விளையாண்ட ஞாபகம் கண்டிப்பாக வந்திருக்கும். யாரெல்லாம் சின்ன வயசு ஞாபகத்துக்கு போனீங்களோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக அதை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம் சிறுவயது நினைவுகளை இந்த தலைமுறைக்கும் எடுத்து செல்வோம். தேங்க்யூ.